பாலச்சந்தர் சாரோட நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவரோட முதல் படம் நீர்க்குமிழி வந்து நான் கேடி தியேட்டரில் போய் பார்த்தேன். லைனில் நின்று க்யூவில் நின்று இந்த படத்தை எப்படி பார்க்கணுன்னு நின்று பார்த்தேன். படத்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிரமிச்சு போனேன். அவரோட கற்பனைகள், அவரோட வித்தியாசமான அப்ரோச் எல்லாமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவர் எடுத்த எல்லா படங்களையும் நான் பல முறை பார்த்துருக்கிறேன். சிந்து பரிவி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் அவருடைய பாலச்சந்தரோட பரம ரசிகன். அவர் கூட வந்து நான் வந்து பல பிரச்சனைகள், ஃபங்க்ஷன் அதிலெல்லாம் வந்து கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். டெடிக்கேட்டட் பர்சன் தான் அவர். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். அவர் வந்து பல பிரச்சனைகளை வந்து சினிமா உலகில் வந்து முன்னின்று தீர்த்திருக்கிறாரு. அவர் நல்ல மனிதர். நிச்சயமா அவருடைய இழப்பு வந்து அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்தவர் பாலச்சந்தர். ட்ராமாவில் கன்வென்ஷனலாக ட்ராமா நடந்துருக்கும் போது அன்கன்வென்ஷனலாக ட்ராமாவை ஒரே ஸ்டேஜில் போட்டு எதிர்நீச்சல் போகிற ட்ராமாக்கள், நவராத்திரி, நவகிரகம், இந்த மாதிரி ட்ராமாவில் முதல்ல பூர்வப்படுத்தவர் பாலச்சந்தர். அதே மாதிரி சினிமாலேயுமே ட்ரெண்டே மாற்றினார். அதுவரையும் வந்த சினிமாக்கள் வேறு, அவருடைய காலத்துக்கு பிறகு மாற்றப்பட்டதுன்னு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி டிவி சீரியல்லையும் சரி, நம்ம தூர்தர்ஷன் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த ட்ராமாக்களில் இருந்து அதிலிருந்து மாறுபட்ட கோணத்தில் ட்ராமா சீரியல்களை ரயில் பணம் போடுற சீரியல்களை பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பல மாற்றங்கள் ஏற்பட்டு டிவிலன்னா அதுக்கு காரணம் வந்து பாலச்சந்தர் சார் தான். சினிமாலேயும் சரி, ட்ராமாவிலையும் சரி, அவர் எதிர்த்து கை வச்சுட்டாலும் அதில் ஒரு புதுமை பண்ணாமல் விடவே இல்லை. கன்வென்ஷனல் கதைகளை விட்டுட்டு அன்கன்வென்ஷனல் கதைகளெல்லாம் எடுக்கிற தைரியமாக எடுத்து ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தவர் பாலச்சந்தர். இப்படிப்பட்ட உத்தமமான மனிதர். எந்த விழாவில் எடுத்தாலும் அதில் இன்வால்மெண்ட்டோட டோட்டல் டெடிக்கேஷனோட. சிவாஜி சாருக்கு விழா எடுக்கும்போது இந்த செவாலியர் விழா எடுக்க போகும்போது அவர் முழு மூச்சோட ரொம்ப பிரமாதமாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த விழா எடுத்தாலும் அதில் ஒரு டோட்டல் டெடிக்கேஷன். அவர் டைரக்ஷனில் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு ஜாப் எடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி சேம்பர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இன்வால்வாக இருந்தார். அதனால தான் அவருடைய மறைவு எல்லாரையும் இவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு வர்ற கூட்டத்தை விட அதிகமாக அவர் ஃபியூனரலில் கூட்டம் வந்தது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் அவர் மேலே இருக்க ஒரு ஈடுபாடு, இன்வால்மெண்ட். இப்படிப்பட்ட அருமையான மனிதரை நாம் இழந்து விட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரை தாங்கி கொண்டு இருக்கும், அவருடைய துக்கத்தை தாங்கி கொண்டு இருக்கும் அவர் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆனந்த அனுதாபத்தை தெரிவிக்கும். நீடோடி அவர் புகழ் வாழ வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை வேண்டி வணங்கி உரைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயில் திரைப்படத்துக்காக இலங்கையில் பாலச்சந்தர் சார் கூட 50 நாள் நான் கூடவே இருக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சது. ரொம்ப அன்போட நான் அவரை கவனிச்ச படம் முடிவு வரைக்கும் கூட இருந்தேன். படம் முடியும் போது புறப்பட அன்றைக்கி என்னை கட்டி பிடிச்சி அந்த புள்ள மாதிரி என்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டேன். ஸோ அந்த நாளில் வந்து நானும் அவரை ஒரு பெற்ற தந்தையின் ஸ்தானத்திலே அவரை மதித்து அவரோட அன்பாக அவரை என்பது அளவற்ற அன்பு கொடுத்தேன். என்னுடைய அவ்வளோ விழாக்களையும் எவ்வளோ உடம்பு செய்யலைனாலும் கஷ்டப்பட்டு வந்துடுவார் எனக்காக. அவர் இழந்தது நிச்சயமாக என் குடும்பத்தில் இருக்க இழந்த கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற கூட நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவைக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், நம்ம புதுசாக கட்ட போகிற பில்டிங்கை நிச்சயமாக பாலச்சந்தர் சார் ஒரு சிலை வைக்கணும். அந்த சிலையை செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் கிடந்த மிகப்பெரிய பேராக நினைத்துக் கொள்வேன். தயவுசெய்து வாய்ப்பு எனக்கு வழங்கணும்னு நீங்கள் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் சார் வந்து வாழ்க்கையில் ஸ்டார்ட் கட்டதுக்கப்புறம் ரொம்ப நேசித்த வார்த்தை மோகன் 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 அவர் சொல்லியே இருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையோட மோகன் தான். அந்த மோகனை இந்த இண்டஸ்ட்ரி நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவர் மேலே ஒரு அக்கறை எடுத்து அவரோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழி ஒன்று செஞ்சு அவரை நம்ம பார்த்துக்கணும். அது டைரக்டர் நம்ம விட்டு போன ஒரு அருமையான செல்வம், நமக்கு அற்புதமான மனிதர். அவரை பார்த்துக்கிறதுக்கு நான் டைரக்டர் செய்கிற நன்றிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை பற்றி எவ்வளோ இருக்கிறது.
கடந்த 5 ஆண்டு காலமாக அடிக்கடி என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை அருகே அமர வைத்து என்னுடன் உரையாற்றுகின்ற ஒவ்வொரு கணத்திலும் சொல்லுவாயோ அடிக்கடிக்கு வாயா, நீ வந்தாலும் ஒரு எனர்ஜி எனக்கு வருதியா, நீ வாயா அப்படின்னு எனக்கு ரொம்ப சொல்லுவார். மன்மதிலை படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக எனக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஓ என்ன 10 லட்சம் கொடுக்குறேன், நான் இதோட டைரக்ட் பண்ணதுக்கு இந்த பணம் வந்தது இல்லையா? இல்லை இது வரக்கூடிய 10 பணத்தை உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்த ஒரு மனிதர். அதோடு மட்டுமில்ல இப்போ அவருடைய டேபிளில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், பெண்ணியத்தை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்காகவே பண்ணியிருக்காரு. அது அவருடைய மகள் புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிட்டாமல் போயிட்டாங்க. ஆனால் திரையுலகில் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைமை பதவிக்கு போட்டியிடும் பொழுது கடந்த தேர்தலில் எனக்கு முன்மொழிந்தவர். அந்த நேரத்தில் முன்மொழிந்தால் அவருடைய மகள் பதவியில் நிற்கக்கூடாது என்னும்போது கூட பரவாயில்ல, அவர் நிற்க வேண்டாம், வேற ஒரு கம்பெனியில் நிற்கட்டும், நான் போறேன்னு சொல்லி போட்டாரு. அப்படிப்பட்ட மனிதர் எவ்வளவோ இருக்குது. அவருடைய இதய வழியெல்லாம் என்கிட்ட சொல்லி எவ்வளோ கலங்கிட்டார். ஆனால் அந்த அந்த பனித்த கண்களை துடைத்த ஒரு மனிதர் யார் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். நான் போய் அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஃபோன் பண்ணிட்டேன். ஏவிஎம் ஏசி ஒரு படம் இருக்கு பாருங்க, மலையாள படம். இல்லையா நான் வந்து மாயா ஜாலியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். கரெக்டாக நீ சொன்ன மாதிரி நடந்துச்சேன்னாரு. நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மனிதர், புனிதர், இயக்குநர்களுக்கெல்லாம் இமயமாக திகழ்ந்தவர், தொழிலாளர்களுக்கெல்லாம் தூணாக திகழ்ந்தவர், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் தாயாக திகழ்ந்தவர், ஏன் ஒட்டுமொத்த கலைவளத்துக்கு கடவுளாக வீட்டிருக்கின்ற பாலச்சந்திர சார் அவர்கள் எண்ணி அந்த மனிதரின் புகழ் என்றென்றும் காலம் காலம் கடந்து வாழும். நாங்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருப்போம். தம்பி சிவா சொன்னார், என்னது பெரிய பங்களிப்பாக நாளைக்கே சேம்பரில் 1 லட்சம் ரூபாய் மோகனுக்கு கொடுத்துட்றேன். மோகன் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் அவனுக்கு காலங்காலமாக நாங்கள்லாம் கொடையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நினைவாஞ்சலியை நிறைவு செஞ்சேன். 1931 பேச ஆரம்பிச்சது. ஆனால் பாலச்சந்திர சார் படம் வந்த பிறகுதான் எல்லோராலும் பேசப்பட்டது. நாமெல்லாம் செங்கலாலும் சிமெண்டாலும் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனால் விருதுகளாலேயே வீடு கட்டின ஒருத்தர் உண்டுன்னா அது பாலச்சந்திர சார். நான் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழகத்திற்கே பெருமை சேர்த்தவர் பாலச்சந்திர சார். அவரை வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து கௌரவப்படுத்தணும். அதுக்கு என்ன வகை என்ன வழி அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த தெருவுக்கு பாலச்சந்திர தெரு அப்படின்னு பேர் வைக்கணும். நிச்சயமாக சென்னை மயிலாப்பூரில் பாலச்சந்திர சாருடைய சிலையை வெகு விரைவில் தமிழக அரசு நிறுவனம்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. 1931 பேச ஆரம்பிச்சது. ஆனால் பாலச்சந்திர சார் படம் வந்த பிறகுதான் எல்லோராலும் பேசப்பட்டது. நாமெல்லாம் செங்கலாலும் சிமெண்டாலும் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனால் விருதுகளாலேயே வீடு கட்டின ஒருத்தர் உண்டுன்னா அது பாலச்சந்திர சார். நான் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழகத்திற்கே பெருமை சேர்த்தவர் பாலச்சந்திர சார். அவரை வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து கௌரவப்படுத்தணும். அதுக்கு என்ன வகை என்ன வழி அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த தெருவுக்கு பாலச்சந்திர தெரு அப்படின்னு பேர் வைக்கணும். நிச்சயமாக சென்னை மயிலாப்பூரில் பாலச்சந்திர சாருடைய சிலையை வெகு விரைவில் தமிழக அரசு நிறுவனம்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.